வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் நோபல் லாரர்ஸ் குறித்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் நோபல் லாரர் வாங்கரி மாத்தாய். வாங்கரி மாத்தாய் குறித்து நம்முடன் உரையாட 3 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அறிமுகம் செய்து கொள்வோம். ஹலோ, வணக்கம் சார். எனது பேர் ஜிஎஸ் பிரதீக்ஷா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோடய ஆம்பிஷன் ஆஸ்ட்ரோனட் ஆகணும் சார். என் பேர் கிருத்திமா யஸ்ரீ. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோடய ஆம்பிஷன் ஆஸ்ட்ரோனமர் ஆகணும் சார். சார், என் பேர் எஸ் ஸ்ரீமதி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் ஆஸ்ட்ரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் சார். வாங்கரி மாத்தாய் ஒரு ஃபேமஸ் என்விரான்மெண்டலிஸ்ட். சரியா? சுற்றுச்சூழல் குறித்த ஒரு ஆர்வத்தை உலகம் முழுவதும் விதைத்த ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லலாம். ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் குறித்து பேச வைத்தார். அவரை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வாங்கரி மாத்தாய் ஸ்கூல் டேஸ், அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ் எப்படி இருந்தது சார்? இந்த வாங்கரி மாத்தாய் 1940 கென்யாவில் பிறந்தவங்க. ஆப்பிரிக்க நாடு உங்களுக்கு தெரியும், ஒரு பின்தங்கிய நாடு தான். நம்ம தமிழ்நாட்டிலே கூட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் படிக்கக்கூடாதுன்னா ஒரு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுறது இதுதான் இருந்தது. இன்னும் ஆப்பிரிக்காவில் இதை விட கொடுமை. பெண்கள் கல்வி நிறுவனங்களுக்கே போகக்கூடாது, படிப்பு வாசனையே இருக்கக்கூடாதுங்கிற அங்கே உள்ள ஒரு இயல்பு. பட் அவருடைய வாங்கரி மாத்தாயோட பெற்றோரும் சரி, அவருடைய அண்ணனும் இவர் படிக்கிறதுல நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸ்கூல் டேஸில் நல்ல கிரேட்ஸ் வாங்கினதுனால அவருக்கு அமெரிக்காவில் போய் மேல் படிப்பு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அமெரிக்காவிலே தன்னுடைய பிஹெச்டி ஆய்வையும் முடித்து டாக்டரேட் பெற்றார். கென்யாவின் முதல் பெண் டாக்டரேட் பெற்றவர். அதே மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்காவிலே ஃபஸ்ட் டைம் டாக்டரேட் பெற்ற பெண்மணி. இது போன்ற பெரும் சாதனைகளோடு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினார். அங்கே ஒரு வெட்னரி காலேஜில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக முதல்ல சேராரு. அடுத்து ப்ரொஃபஸராக உயர்வு பெறுகிறார். கென்யாவின் முதல் பெண் பேராசிரியர் வாங்கரி மாத்தாய் தான். அந்த மாதிரி நிறைய மாணவிகளை படிக்க வைக்கிறார், ஊக்குவிக்கிறார். நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸை உருவாக்குறாரு. அந்த மாதிரி அவருடைய எப்படி அவர் அவருக்கான ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அமெரிக்காவில் கிடச்சிது. அந்த இன்ஸ்பிரேஷனை கென்யாவில் விதைப்பவராக வாங்கரி மாத்தாய் திகழ்ந்தார். வாங்கரி மாத்தாய் சுற்றுச்சூழல் இயக்கத்தை எப்படி தொடங்கினாங்க சார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வாங்கரி மாத்தாய் தன்னுடைய பட்டப்படிப்பு, மேல் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பெல்லாம் அமெரிக்காவில் படித்தாங்க அப்படின்னு. அங்கே ஒரு மிகச்சிறந்த தலைவர் மார்ட்டின் லூதர் கிங், அவருடைய தாக்கம் அவர்களுக்கு இருந்தது. மார்ட்டின் லூதர் கிங் போன்ற ஒரு போராளியாக, சாதனையாளராக மாற வேண்டும் என்பது வாங்கரி மாத்தாயுடைய நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தன்னுடைய பேராசிரியர் பணியை ரிசைன் பண்ணிவிட்டு டோட்டலாக சுற்றுச்சூழலுக்காக டெடிகேட் பண்ணன்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க முதல்ல தன்னுடைய வீட்டில் ஒரு 9 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து அதை ஒரு தொடர் இயக்கமாக மாற்றுறாங்க. தன் வீட்டில் தொடங்கிய பணி நாடு முழுவதும் போகணும் அப்படிங்கிற அளவில் குறிப்பாக வறுமையில் இருந்த கென்யா நாட்டு பெண்களை இந்த சுற்றுச்சூழல் இயக்கத்தில் ஈடுபடுத்தினாங்க. க்ரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூமெண்ட்டோட லட்சியம் மிகப்பெரியது. 3 கோடி மரங்களை வளர்க்கணும் அப்படின்றது. உண்மையில் அதை அச்சீவ் பண்ணாங்க. மெயின்லி பை இன்வால்விங் விமன். சரியா? அதாவது பெண்கள் ஏற்கனவே அழிந்து போன காடுகளை உருவாக்குவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய வறுமையை போக்கணும். இதுதான் அவங்களுடைய 2 டார்கெட். 2ஐயும் நோக்கி அடுத்தடுத்த பணிகள். ஸோ சுற்றுச்சூழலுக்காக டெடிகேட் பண்ணி அவங்க பண்ணிய வேலைகள் உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வச்சது. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பண்ணாங்க. வாங்கரி மாத்தா அரசியல் எந்த மாதிரி செயல்பட்டாங்க சார்? வாங்கரி மாத்தாய் சுற்றுச்சூழலில் ஒரு மிகுந்த ஆர்வம் கொண்டு கென்யா நாட்டு பெண்களை மரம் நடும் இயக்கத்துக்கு தூண்டினாங்கன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த சுற்றுச்சூழல் இயக்கம்ங்கிறது தனி இயக்கமாக எடுத்துகிட்டு போக முடியாது. அது பெண்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய அரசியலிலும் அக்கறை செலுத்தணும்னு வச்சாங்க. அவங்க நேஷ்னல் நெட்வொர்க் ஃபார் விமன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட தலைவராக மாறுறாங்க. ஸோ கென்யா நாட்டில் பல அரசியல் இயக்கங்கள்லையும் பங்கு பெறாங்க. முக்கியமாக நைரோபி நகரத்தில் நகருக்கு மத்தியில்
உகுரு பார்க் அப்படின்னு ஒரு பூங்கா இருந்தது. அந்த பூங்கா ஒரு மிகப்பெரிய பூங்கா. அந்த பூங்காவை தனியாருக்கு விற்பதை தடுத்து நிறுத்துவதில் வாங்கரி மாத்தாய் ஒரு முக்கிய பங்காற்றினாங்க. அது மாதிரி 2002 டிசம்பரில் கென்யாவில் நடந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில், அதாவது 98% ஆஃப் ஓட்ஸ் வாங்கி ஜெயித்தாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அது மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் துறையுடைய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. இந்த பொறுப்பை வைத்து கென்யா நாட்டில் நிறைய சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வரதில் மிகப்பெரிய பங்காற்றினாங்க வாங்கரி மாத்தாய். பேன் ஆஃப்ரிக்கன் கிரீன் பெல்ட் நெட்வொர்க் அமைப்பு எப்போ சார் உருவாச்சு? அதன் மூலமாக என்னென்ன பணிகள் சார் செயல்படுத்தப்படுகிறது சார்? வாங்கரி மாத்தாய் சுற்றுச்சூழல் துறையில் செய்த பணிகள் ஆப்பிரிக்க நாடுகள் முழுக்க பரவிச்சு. ஸோ பக்கத்து நாடுகளும் இதில் ஆர்வம் காட்டவே நிறைய தலைவர்கள் முன் வந்தாங்க. ஒரு பேன் ஆஃப்ரிக்கன் கிரீன் பெல்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முடிவு பண்ணாங்க. அந்த கூட்டமைப்பு உருவாகி ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதுமே பசுமை இயக்கங்கள் நிறைய முன்னெடுப்புகளை நடத்தினாங்க. அது இந்த முயற்சிகளுக்கு ஐநாவும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது யுனைடெட் நேஷனோட என்விரான்மெண்ட் விங் பெரிய ஃபண்ட் சப்போர்ட்டும் பண்ணி ஆப்பிரிக்க கண்டம் முழுவதுமே பல நாடுகளில் கிரீன் பெல்ட் மூமெண்ட் பெரிய பணிகளை செய்தது. இதனுடைய தொடர்ச்சி என்ன நடந்ததுன்னா, கென்யா நாட்டில் வாங்கரி மாத்தாய் செய்த பணிகள், அவருடைய இயக்கம் செய்த பணிகளை பார்வையிட கிட்டத்தட்ட 45 பிரதிநிதிகள், 15 நாடுகளிலிருந்து 45 பிரதிநிதிகள் கென்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இங்கே நடந்த பணிகளை அவங்கவுங்க நாட்டில் போய் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி, ஸோ ஒரு மேசிவ் மூமெண்ட் ஆப்பிரிக்காவில் உருவாச்சு. அதுக்கான பேஸ் வாங்கரி மாத்தாய். வாங்கரி மாத்தாய்க்கு நோபல் பரிசு எப்போ வழங்கப்பட்டது சார்? வாங்கரி மாத்தாய்க்கு 2004ஆம் ஆண்டு நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கப்பட்டது. குறிப்பாக சுற்றுச்சூழல் துறையில் அவருடைய பங்களிப்பை பாராட்டி நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு வாங்கும்போது அவர் நிகழ்த்திய உரை முக்கியமானது. அதில் குறிப்பாக டெமோக்ரஸி, பீஸ், என்விரான்மெண்ட் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை உலகத்துக்கு ஆணித்தரமாக எடுத்துரைத்து அவர் பேசினார். வாங்கரி மாத்தாய் என்னென்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு சார்? 2 முக்கியமான புத்தகங்கள். முக்கியமாக த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய இயக்கத்தை பற்றி விரிவான தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகம். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அருமையான புத்தகம். அதே மாதிரி அன்போர்டு அப்படின்னு சொல்லி, அதாவது தன்னுடைய சுயசரிதை எப்படி பல்வேறு சேலஞ்சஸ் எதிர்கொண்டு சாதனைகளை நிகழ்த்தினேன் என்பதை அன்போர்டு என்ற தலைப்பில் மற்றொரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். சுற்றுச்சூழல் இயக்கத்துக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்த வாங்கரி மாத்தாய் கடந்த 2011ஆம் ஆண்டு மறைந்தார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான மெசேஜ் எல்லாரும் கவனத்தில் கொள்ளணும். அவர் என்ன சொன்னான்னா, ஃபாரஸ்ட் கேன் லிவ் வித்தவுட் அஸ், பட் வி கெனாட் லிவ் வித்தவுட் ஃபாரஸ்ட். அதாவது காடுகள் மரங்களுடைய முக்கியத்துவம் எவ்வளவு, நாம் இல்லாட்டி கூட பூமியில் காடுகள் இருக்கும், ஆனால் காடுகள் இல்லாட்டி நாம் இல்லை, மழை இல்லை, மண் வளம் இல்லை, எல்லாமே காடுகள் மரங்களை சார்ந்தது என்ற ஒரு செய்தியை சொன்னார். ஸோ இந்த அருமையான செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்னொரு முக்கியமான நோபல் லாரர் குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.